கண்ணியம் பொருந்திய ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் நிறைவான அருட்கொடைகளும் ஏராளமான உபகாரங்களும் நம்மை வந்து அடைய உள்ளன. ரமலான் மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்ததாக உள்ளது. எல்லா நற்காரியங்களும் மற்ற மாதங்களை விட இம்மாதத்திலேயே அதிகமாக நிறைவேற்றப்படுகின்றது. மனோ இச்சைகள் கைவிடுதல், உண்ணும் நேரம் மாற்றி அமைத்து அதில் வரும் சிரமங்களை தாங்கிக் கொள்ளுதல், பசித்திருத்தல், அதிகமாக குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்தல், ஜகாத், சத்கா போன்ற தர்மங்கள் நிறைவேற்றப்படுவது, இரவு நேரங்களில் 20 ரக்காய் தராவி, தஹஜ்ஜுத் போன்ற சுன்னத்தான தொழுகைகள் தொழுது இன்னும் விருந்தளித்தல் போன்ற எல்லா வகையான இபாதத்துகளும் முழு முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து உலகம் முழுவதும் நிறைவேற்றப்படுவது இந்த ரமலான் மாதத்தில்தான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்றே உங்கள் மீது நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையவராய் ஆகலாம். இறைவனின் கட்டளைக்கேற்ப எந்த நாட்டை சேர்ந்த முஸ்லிமாக இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்பிருந்து சூரிய அஸ்தமானம் ஆகும் வரை யாதொன்றையும் உட்கொள்ளாது பசித்திருந்து நோன்பு நோற்க வேண்டும். ஏழையின் பசியை மனிதர்களுக்கு நோன்பின் மூலம் உணர்த்தப்படுகின்றது. தக்வா என்னும் இறையச்சம் நோன்பின் மூலமாகவே உள்ளத்தில் தோன்றும். நபி பெருமானார் அவர்கள் ஷாபான் மாத இறுதியில் சஹாபாக்களுக்கு செய்த உபதேசம்: மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் ரமலான் வரப்போகிறது. அது பரக்கத்து செய்யப்பட்ட மாதமாகும். அதில் லைலத்துல் கதர் என்ற ஒரு இரவு இருக்கின்றது. அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். அதன் இரவு நேரங்களில் தொழுவதை நன்மைக்குரிய தொழுகையாக ஆக்கியுள்ளான். எந்த மனிதர் ரமலான் மாதத்தில் ஒரு நற்செயலை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்கின்றாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் போன்றவர் ஆவார். ரமலான் மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுபவர் ரமலான் அல்லாத மாதங்களில் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றியவர் ஆவார். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான பாதையை தெளிவாக காட்டக்கூடிய, நன்மைகள் தீமைகளை பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்க வேண்டும். ரமலான் மாத நோன்பின் மூலமாக மனிதனின் மனோ இச்சை கட்டுப்படுத்தப்படுகின்றது. ரமலானின் நோன்பு நம் ஆத்மாவை தூய்மைப்படுத்தப்படுகின்றது. நோன்பு நோற்பது, நோன்பு திறப்பது ஹலாலான நெறிய வழியின் சம்பாதித்த உணவாக இருக்க வேண்டும் என்பது நோன்பின் முக்கியமான நிர்பந்தமாகும். கடந்த காலத்தில் நிகழ்ந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெறவும் இனி உள்ள வயதில் பாவங்கள் செய்யாமல் இருக்க உறுதி கொள்ளவும் இந்த மாதமே ரமலான் மாதமாகும். நோன்பு என்பது உடல் உறுப்புகளுக்கு மட்டுமல்ல, மாறாக நம் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு உள்ளதாகும். பகலில் உண்பது, குடிப்பது, உடலுறவை விட்டு எப்படி விலகியிருக்க வேண்டுமோ அதுபோல தீய பேச்சு, தீய பார்வை, பொய், புறம் போன்ற அனைத்து தீமையான செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இன்னும் மன ஊசலாட்டங்களை விட்டு தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நோன்பின் முழு பயனை பெற முடியும். ஏனென்றால் இம்மாதத்தில் மனதில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தும் சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். இம்மாதத்தில் இரவு பகலில் அதிகம் நன்மையான செயல்களை செய்து நம் ஆத்மாவை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நபி பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ரமலான் மாதத்தில் எவ்வித காரணமின்றி நோயின்றி வேண்டுமென்றே ஒரு நாள் நோன்பை விட்டுவிடுகிறாரோ அவர் ஆயுள் முழுவதும் நோம்பிருந்தாலும் அதற்கு பகரமாக அதனை ஹலா செய்வதாக முடியாது. எவர் ஒருவர் இந்த மாதத்தில் இறை வணக்க வழிபாடுகளின் சோம்பல் காட்டி மன இச்சைகளை திருப்தியிலேயே மூழ்கி கிடந்து விட்டார் அவர் கஷ்டத்தையும் கைசேதத்தையும் அடைவார்.